எல்லாருமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க கேட்டிருக்குது டைனமைட் ட்ரீம்ஸ். நாங்க ஸ்வீட்டி. ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போலாம். அது நான் சொல்லும்போது அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ இந்த ட்ரீமோட ஸ்டார்ட்டிங்லேயே இப்போ நீங்க தான் ஒரு மாரி கோவத்திலேயே உட்காந்துட்டு உங்களோட சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாரி கோவமா இருக்கிறத மின்னுமே பார்த்துட்டு, "ஏய் வயன், என்னாச்சு உனக்கு? ஃபுல்லா நீ ஏன் ரெஸ்ட்டே இல்லாம ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு?" அப்படிங்கிற மாரி இப்போ மின்னுமே உங்கள பார்த்து கேட்குறா. நீங்களுமே அந்த கோவத்திலேயே, "ம் எல்லாம் என்ன பண்ணி தொலையிறது? என் நேரம். சனி நான் விட்டாலும் அது என்ன விடமாட்டேங்குது. என் பின்னாடியே துரத்தி வருது. நான் என்ன பண்ணுறது அதுக்கு?" அப்படிங்கிற மாரி இப்போ நீங்களுமே வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. இப்போ இன்னும் அதை கேட்டுட்டு, இருந்தாலும் அந்த பாஸ்க்கு உன் மேல என்ன கோவம்? நம்ம கம்பெனிலேயே ஒரு 10 எம்ப்ளாயீஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த 10 பேர்த்தோட வேலையும் உன் ஒருத்தியோட தலையிலேயே கட்டுறாரே! கொஞ்சம் கூட அவருக்கு மனசாட்சியே இல்லையா? உன்னால இவ்வளோ வேலையும் செய்ய முடியுமா, செய்ய முடியாதான்னு கொஞ்சம் கூட அத பத்திலாம் யோசிச்சு பார்க்கவே மாட்டாரா? அப்படிங்கிற மாரி இப்ப சிம்மின் அந்த இவனுமே வந்து சாரி மினிமே வந்து திட்டுறா. நீங்களும் அதான் கேட்டுட்டு எதுவுமே பேசாம இப்ப நீங்க தான் வந்து அப்படியே இந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப மின்னும் சரி வயன் வா நம்ம 2 பேரும் போய் வெளிய கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அப்பதான் உனக்கு டென்ஷன் கொஞ்சம் குறையும். வா நம்ம 2 பேரும் போயிக்கலாம். அப்படிங்கிற மாரி இப்ப உங்கள வெளிய கூப்பிடுறா. இப்ப நீங்களும் இல்ல நீயே போயிட்டு வா. இது ரொம்ப முக்கியமான ஃபைல்னு இப்போவே ரெடி பண்ணி தர சொன்னான். நானும் இந்த ஃபைலை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நான் வரேன். நீ வேணா போ ஃபர்ஸ்ட்டு. அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்களுமே வந்து சொல்லிடுறீங்க. இப்போ முன்ன அதை கேட்டுட்டு சரி நான் உனக்காக கீழே வெயிட் பண்ணுறேன். நீ ஃபைலை கொடுத்துட்டு சீக்கிரமா வா. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ முன்னமே அங்கேருந்து போயிடுறா. இப்போ நீங்களும் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி ஜிமின் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ ஜிமின்மே யார் கூடயோ ஃபோன் பேசிக்கிட்டே அந்த ஃபைலை டேபிளில் வச்சுட்டு போகலாம் போ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கையாலேயே வந்து சைகை காட்டுறாரு. அதனால் நீங்களுமே வந்து அந்த டேபிள் அப்படியே ஃபைலை வச்சுட்டு இப்போ நீங்களுமே வந்து முன்ன உங்களை வெளியே கூப்பிட்டு வந்திருப்பா இல்லையா? அதனால் நீங்களுமே வந்து ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே போயிருப்பீங்க. அப்படி நீங்கள் வெளியே போன சமயம் இப்போ யோனு அந்த ஆஃபீஸ்க்கு வரா. ஆனால் நீங்கள் யோனை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இப்போ யூனுமே வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருப்பா. ஸோ இப்போ அவளுமே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஜிம்மினோட கேபின் இருக்கு இல்லையா? அந்த கேபின்குள்ளே தான் உள்ளே போகிறா. பேபி சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. இப்போ ஜிமின்மே யோனை பார்த்துட்டு கால் பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா? அந்த காலை கட் பண்ணிட்டு, "ஹே யோன், நீ இங்கே என்ன பண்ணுற? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு தானே என்கிட்ட சொன்ன? இப்போ இங்கே வந்திருக்க? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போகலையா? இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமா?" அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினும் கேட்டுக்கிட்டே இப்போ அந்த யோன் கிட்ட வந்து நிற்கிறாரு. இப்போ யோனும் ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு, "அதெல்லாம் வேண்டாம். நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரேன்." அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிம்மினை பார்த்து சொல்கிறா. "ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரேன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இதுக்கு இப்போ இங்கெல்லாம் வந்து உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற?" அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிம்மினுமே கேட்குறாரு. "அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே எனக்கு தெரியல ஜிம்மின். நான் இப்போ உன்னை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான்." "முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிம்மினுமே கேட்குறாரு. "அதெல்லாம் எதுவும் இல்லை ஜிம்மின். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்லலான்னு தான் இங்கே வந்தேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவனுமே வந்து ஒரு மாதிரி இப்படியே வெட்கப்படுறா. அப்படி வெட்கப்பட்டுட்டு ஜிம்மினோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, "ஜிம்மின், நீ அப்பா ஆக போற." அப்படிங்கிற மாதிரி இப்போ இவனுமே ஒரு மாதிரி ஷையாக சொல்கிறா. அதை கேட்டதும் ஜிம்மினுக்கு அப்படியே பயங்கரமா சந்தோஷமாகுது. அ என் என்ன சொல்ற? யோன், நிஜமாவா? நிஜமாவே நீ ப்ரெக்னென்ட்டா இருக்கியா என்ன? அப்படிங்கிற மாரி இப்ப அவருமே வந்து ஒரு சந்தோஷம் தாங்க முடியாம ஒரு மாரி ஷாக்ல கேட்குறாரு. இப்ப அந்த யோனுமே இவனோட கைய புடிச்சு அவளோட வயித்துல வச்சு, "நிஜமாலுமே நீ அப்பா ஆக போற." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப ஜிம்மின பார்த்து அப்படியே ஒரு மாரி வெட்கப்படுறா. இப்ப ஜிம்மினுக்கு தான் அத கேட்டதும் அப்படியே ஒரு மாரி சந்தோஷம் தாங்கல. இப்ப அவருமே யோன அப்படியே ஒரு மாரி பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஐயோ! கடவுளே! இத என்னால நம்பவே முடியல. நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா யோன்? தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்ப அந்த யோனியும் வந்து ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணி கிஸ் பண்றாரு. அப்ப அந்த யோனுமே, "ஜிமின் போதும் விடு. இப்போ நான் இத பத்தி மட்டும் இல்லாம உன்கிட்ட இன்னொரு விஷயத்த பத்தியும் பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. "இன்னொரு விஷயமா? என்ன விஷயம்? அதுவும் இதே மாரி ஹாப்பியான விஷயமா என்ன?"
அப்படிங்கிற மாரி இப்போ ஜிம்மின்மே ஒரு மாரி எக்ஸைட்டிங்கா கேட்குறாரு. இல்ல, எனக்கு அது ஹாப்பியான நியூஸான்னு தெரியல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அவளோட பேக்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ எடுத்து ஜிமின் கிட்ட குடுக்குறா. இப்ப ஜிமினே அத பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படிங்கிற மாரி வாங்கிட்டு, இப்ப அவருமே வந்து டாக்குமெண்ட்ஸ பார்க்குறாரு. பார்த்தா அது டிவோர்ஸ் பேப்பர்ஸு. "என்ன இவன் இது? எதுக்கு இப்போ டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி இப்போ ஜிமின் ஒரு மாரி கன்ஃப்யூஸா கேட்குறாரு. "ஜிமின், இந்த வயித்துல உள்ள குழந்தைக்கு நீயும் நானும் அப்பா, அம்மாவா இருக்கணும்னா, நீ அந்த ஒயின்க்கு டிவோர்ஸ் குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றா. இப்பதான் வந்து ஜிம்மின்க்குமே வந்து இது பேப்பர் எதுக்காக கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாரி புரியுது. இருந்தாலும் ஜிம்மின், "ஒயினா? அவ என்ன பண்ணா? அதுவும் இல்லாம இப்ப அவ நம்ம கூட இல்லையே! அவ தான் இப்போ என்ன விட்டு போயிட்டாளே! அதுக்கப்புறம் என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "விளையாடாத ஜிம்மின். ஒயின் இப்போ உன் கூட இல்லைனாலும், இப்போ வரைக்கும் ஒயின் தான் உன்னோட வைஃப். அதுவும் லீகலா. நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்ன? நான் ஒயினுக்கு டிவோர்ஸ் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல்ல. ஆனா நீ இப்போ வரைக்கும் அந்த ஒயினுக்கு டிவோர்ஸ் குடுக்கவும் இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் இல்ல. ஸோ நான் இனிமேலும் இந்த விஷயத்த அப்படியே வர மாரி நெனைக்கல. ஸோ அதனால தான் நான் அந்த பேப்பர்ஸ கொண்டு வந்தேன். அதுவும் இல்லாம நீ தானே சொன்ன, ஒயின் உன்னோட ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன்னு. அவள கூப்பிடு. கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸில சைன் பண்ண சொல்லு. சைன் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த முகூர்த்தத்திலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் நான் உன்னோட குழந்தைக்கு லீகலான அம்மாவா இருக்க முடியும்." அப்படிங்கிற மாரி இப்போ அந்த இவனுமே வந்து சொல்றா. "ம். சரி. அப்பன்னா நான் இப்பவே அவள பேப்பர்ஸ்ல சைன் பண்ண சொல்றேன்." அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லிட்டு, அவரு உங்களுக்கு கால் பண்றாரு. அந்த அந்த டைம்ல நீங்க வந்து அந்த பிரேக்லாம் முடிச்சுட்டு, இவங்களோட சிஸ்டம்ல வந்து திரும்பவும் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜெமின் இப்ப கால் பண்ணதும் உங்களுக்குமே அந்த கால் வருது. இப்ப நீங்களுமே அந்த கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஆ சொல்லுங்க சார். ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. இப்ப அவரும், "ஏய், என் கேபின்க்கு வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாரு. நீங்களுமே வந்து ஜிமினோட கேபின பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ ஜிமினோட கேபின் வந்து இப்போ ஸ்க்ரீனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளாஸால செய்யப்பட்ட ஒரு ரூம் தானே. ஸோ, அதனால அவரு வந்து அவரோட பிரைவசிக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன வந்து செட் பண்ணி வச்சுட்டுருப்பாரு. ஸோ, அதனால தான் நீங்க இப்போ பார்க்கும்போது அந்த ரூம்க்குள்ள என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்களுமே ஜிமின் கூப்பிட்டதுனால, இப்போ உங்களோட இடத்துலருந்து அப்படியே எந்திரிச்சு, ஜிமினோட கேபின் டோர் அப்படியே ஓப்பன் பண்றீங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா, யோனு யோன் அங்க நின்றுக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுது. "ஏன் இ இவளா? இவ எதுக்கு இங்க வந்தா?" அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களுமே கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, அந்த ரூம்குள்ள அப்படியே ஒரு மாரி நடந்து போய் அப்ப ஜிமின் கிட்ட நிக்கிறீங்க. "ம். சொல்லுங்க சார். எதுக்காக கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி இப்ப நீங்களுமே வந்து கேட்குறீங்க. இப்ப யோனும் உங்கள பார்த்துட்டு, "ஹே வயன், என்னாச்சு உனக்கு? ஜிமின போயி சாரு கீருன்லாம் சொல்லிட்டு இருக்க? அவன் உன்னோட ஃப்ரெண்ட் தானே! ஸோ அப்படி இருக்கிறப்போ, நீ அவன பேர் சொல்லி கூப்பிடலாம்ல?" அப்படிங்கிற மாரி இப்போ சொல்றா. நீங்களும் அத கேட்டுட்டு, என்னதான் வெளிய ஃப்ரெண்டா இருந்தாலும், ஆஃபீஸ்ல உறவு முறைகள் எல்லாமே மாறிடுது. அப்படிங்கிற மாரி நீங்களுமே வந்து ஆன்சர் பண்ணிடுறீங்க. நீங்க ஆன்சர் பண்றதுலயே இது வந்து தெரியுது. நீங்க வந்து ஒரு மாரி கோவமா இருக்கீங்கன்னு. அத இவனுமே வந்து புரிஞ்சுக்கிறா. "என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்போ இவ்ளோ கோவமா இருக்க? ம். ஜிம்மின், நீ இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. நீ இந்த ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்றேன்னு. அதனால தான் நான் உன்ன பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாரி வந்தேன்." அப்படிங்கிற மாரி இப்ப அவளுமே வந்து பொய் சொல்றா. "அப்படியா? என்ன பார்த்துட்டு போணுங்கிறதுக்காகவா நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்த? என்னால நம்ப முடியலையே! ஒருவேள நீ சொல்ற மாரி என்ன பார்த்துட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னா, நீ இந்த கேபின் வரைக்கும் வரணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லையே யோன். அப்புறம் எதுக்காக நீ இந்த கேபின்ல வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி இப்ப நீங்களுமே வந்து ஒரு மாரி திமிரா யோன பார்த்து கேட்குறீங்க. இப்ப யோனுக்குமே நீங்க வந்து இந்த மாரி பேசுறது ஒரு மாரி புதுசா இருக்கு. பரவாயில்லையே! நல்லா பேச கத்துக்கிட்ட. ம். என்ன பண்றது? வாய் பேசாம அமைதியா இருந்தா தான் ஒரு புழுவ நசுக்கி கொல்ற மாரி உயிரோட வச்சு கொல்றீங்களே! அப்படிங்கிற மாரி இப்ப நீங்களுமே வந்து ஒரு மாரி பொடி வச்சு பேசுறீங்க. ஸோ இவனுக்குமே இத கேட்கும்போது, இப்போ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது வந்து அவளுக்கு நல்லாவே புரியுது. இவனுமே உங்கள பார்த்து இப்போ பயப்படல. ஸோ இப்போ அவளுமே வந்து நீங்க பேசுறதுக்குலாம் அப்படியே திமிரா தான் பதில் சொல்றா. ஃபர்ஸ்ட்லாம் இவனு உங்கள பார்த்தாலே ஒரு மாரி பயப்படுவா. ஆனா இப்போ அவளுக்கு அந்த பயம் போயிடுச்சு. பிகாஸ் இப்போ அவ வந்து ஜிம்மினோட குழந்தைய அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கா இல்லையா? அதனால வந்து தைரியம். இனிமே அவள யாராலயும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு நெனப்புல
உங்ககிட்டயே இப்போ பயப்படாம தைரியமா பேசுறா. இப்போ நீங்களுமே அத வந்து பெருசா எடுத்துக்கல. இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஜிமின பார்த்து, "சார், நீங்க இப்போ எதுக்காக வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு நெறைய வொர்க் இருக்கு. நான் போய் அத முடிக்கணும்." அப்படிங்கிற மாரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே ஜிமின பார்த்து கேட்குறீங்க. இப்போ ஜிம்மினும் உங்கள பார்த்துட்டு, அவர் கையில அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்திருப்பா இல்லையா? டாக்குமெண்ட்ஸ அப்படியே உங்க முகத்துல தூக்கி எறிறாரு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸே உங்களோட முகத்துல பட்டு அப்படியே கீழ விழுகுது. உங்களுக்கு அவரு அப்படி பண்ணதுமே பயங்கரமா கோவம் வருது. ஸோ அதனால நீங்களுமே இப்போ ஜிம்மின அப்படியே ஒரு மாரி மொறச்சு பார்த்துக்கிட்டே, "ஸோ என்னது இது?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. இப்போ ஜிம்மினுமே உங்கள பார்த்துக்கிட்டு, "அந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணு." அப்படிங்கிற மாரி ரொம்ப திமிரா சொல்றாரு. இப்போ நீங்களும் ஜிம்மின அப்படியே மொறச்சு பார்த்துக்கிட்டே, "நான் எதுக்கு சைன் பண்ணணும்? என்னாலலாம் சைன் பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரி நீங்களுமே சொல்லிடுறீங்க. இப்ப அந்த யோன் தான், "ஏய் ஒயின் ஒயின் கொஞ்சம் பொறுமையா இரு. ஜிமின் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? டாக்குமெண்ட்ஸ் இப்படியே தூக்கி போடுவீங்களா? அவ கையில குடுத்தா என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அந்த யோன் தான் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கீழ விழுந்திருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து எடுக்குறா. எடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு மாரி அப்படியே தொடச்சுட்டு, இப்ப உங்ககிட்ட வந்து நீட்டுறா. "இந்தா ஒயின் இதுல சைன் பண்ணு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றா. இப்ப நீங்களும் அந்த யோன பார்த்துட்டு, "என்ன டாக்குமெண்ட்ஸ் அது?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, இப்ப நீங்களுமே அந்த டாக்குமெண்ட்ட வாங்கி பார்க்குறீங்க. பார்த்தா அது டிவோர்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸு. ஸோ நீங்களுமே அத பார்த்துட்டு, இப்ப ஜிமின் தான் பார்க்குறீங்க. இப்ப ஜிம்மினுமே வந்து உங்களையே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த யோன் தான் ஒரு பென் எடுத்து குடுத்து, "இந்தா வைன் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணு. அப்படி நீ சைன் பண்ணா தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்." அப்படிங்கிற மாரி உங்கள பார்த்து சொல்றா. இப்போ நீங்களும் அந்த யோன அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு, அவ உங்களுக்கு சைன் பண்ணுறதுக்கு ஒரு பென் குடுத்துருப்பா இல்லையா? அந்த பென்ன வாங்காம, இப்போ நீங்க உங்களோட ஸ்கர்ட்டோட பாக்கெட்ல இருந்து ஒரு பென் எடுத்து, அந்த டேபிள் மேல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, இப்போ நீங்களுமே வந்து டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல அப்படியே சைன் பண்றீங்க. எத பத்தியும் யோசிக்காம, இப்போ நீங்களுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சைன் பண்ணிட்டு, இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்தி, ஜிம்மின பார்த்துக்கிட்டே, அந்த ஜிம்மின் வந்து உங்கள அந்த டாக்குமெண்ட்ஸ எப்படி உங்ககிட்ட குடுத்தாரோ, இப்போ நீங்களுமே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ ஜிம்மினோட முகத்துல அப்படியே ஒரு மாரி விட்டு எறியறீங்க. ஸோ இப்போ ஜிம்மினுக்குமே நீங்க இந்த மாரி விட்டு எறிஞ்சதும், இப்போ அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. "என்ன திமிருடி உனக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அவருமே வந்து உங்கள அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாரு. ஆனா ஸ்டில் நீங்க இப்போ பயப்படாம, அப்படியே ஜிம்மினே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க பார்க்குற பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? "இனிமே அவ்வளோதான். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. உன்னால இனிமே என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ." அப்படிங்கிற மாரி உங்களோட அந்த பார்வை வந்து ஜிம்மினுக்கு அப்படியே சேலஞ்ச் பண்ணுது. அதாவது "இனிமே உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாரி தான் வந்து உங்களோட பார்வை இப்ப இருக்கு. ஜிம்மினுக்குமே நீங்க இந்த மாரி பார்க்குறது, ஒரு மாரி அப்படியே பயங்கரமா ஆத்திரமாகுது. அப்ப அந்த யோன் தான் உங்கள அடிக்க கை ஓங்கிட்டு இருப்பார் இல்லையா? இப்ப அந்த யோன் தான் வந்து, "ஜிம்மின் என்ன பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு இப்போ தேவையானதெல்லாம் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஜிம்மினோட கைய வந்து புடிச்சு தடுத்து இருந்திருப்பாரு. உங்கள அடிக்க அடிக்க விடாத மாரி. சரி நீங்க எப்பயுமே வந்து ஜிம்மின அப்படியே தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு கஃப் பண்ணிட்டு, இப்ப நீங்களுமே வந்து அந்த கேபின விட்டு வெளிய வந்துடுறீங்க. இப்போ ஜிம்மினுக்கு தான் நீங்க இந்த மாரி நடந்துக்கிட்டது அவனுக்கு சுத்தமா புடிக்கல. பயங்கரமா கோவப்படுறான். பிகாஸ் அவன் கனவுல கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டான். நீங்க அவன்கிட்ட வந்து இந்த மாரி திமிரா நடந்துப்பீங்கன்னு. இருந்தாலும் ஜிம்மின் உங்கள போய் சும்மா விடுற மாரி இல்ல. ஸோ இப்ப அவருமே வந்து அவரால முடிஞ்ச அளவுக்கு உங்கள ஒரு மாரி ஒர்க் ப்ரெஷர் குடுத்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, நீங்க பாட்டுக்கு உங்களோட ஒர்க் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கும். ஒரு நாள் இப்போ ஜிம்மினோட கேபின்ல தான் பெர்சன் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மினுமே அவர்கிட்ட, "இங்க பாரு ஹாங், நம்மளோட மத்த கம்பெனிஸ் எப்படி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கோ, அதே மாரி தான் இப்போ இந்த கம்பெனியும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் நான் உன்ன அந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்ப எனக்கு உன் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. ஸோ நீ இந்த கம்பெனிய நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறியோ, அது எல்லாத்தையும் தாராளமா பண்ணு. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி வந்து அந்த பெர்சன் கிட்ட சொல்றாரு. அந்த பெர்சன் வேற யாரும் இல்ல. ஜிம்மினோட கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பெர்சன் தான். அது எம்ப்ளாயியான்னு கேட்டா கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அவர் ஒரு இன்வெஸ்டர் மாரி. ஜிம்மின் பண்ற ப்ராஜெக்ட்லயும், பிசினஸ்லயும் அவருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் அவருக்கு கிடைக்கணும்னா, அவருமே வந்து ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். அதுக்காக அவரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ண மாட்டாரு. அவருமே வந்து ஒரு ஒரு வகையில ஒரு பிசினஸ் பண்ற மாரி தான் இருப்பாரு. ஓகேவா? இப்ப அவருமே அத கேட்டுட்டு, "கவலைப்படாத ஜிமின். அதான் நான் இங்க வந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனிய பாரு. இன்னும் 6 மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட்ட
உனக்கு காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி அவருமே வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஹாங்கிறவரு ஜிம்மினுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாரி தான். அதுவும் இல்லாம ஜிம்மினுக்கு எப்பலாம் பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல டவுட்ஸு இந்த மாரிலாம் வருதோ, அப்பலாம் வந்து இந்த ஹாங் கிட்ட தான் வந்து கேட்பாரு. அந்த அளவுக்கு ஹாங்க வந்து ரொம்ப நம்புறாரு. ஸோ ஹாங்குமே அதே மாரி தான் ஜிம்மின வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படியே அவங்க 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப ஜிம்மின் நான் உங்களுக்கு கால் பண்ணி, "ஆ ஹாங் நீ காஃபியா? டீயா? ஜூஸா? ஏதாவது குடிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஹாங் இருந்துட்டு, "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா அவரு உங்ககிட்ட, ஒயின் 2 பிளாக் காஃபி கொண்டு வா வித்தவுட் சுகரோட." அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட சொல்றாரு. இப்ப நீங்களும் அத கேட்டுட்டு, "இவனுக்கு வேற வேலையே இல்ல." அப்படிங்கிற மாரி இப்ப நீங்களுமே நெனச்சுட்டு, இப்ப அவன் 2 காஃபி கேட்டிருப்பான் இல்லையா? அந்த காஃபிய இப்ப நீங்களுமே ரெடி பண்ணிட்டு, இப்ப ஜிம்னோட ரூமுக்கு கொண்டு போறீங்க. அப்படி கொண்டு போம்போது, நீங்களுமே ஒரு பெர்சன் இருக்கிறத வந்து நீங்க பார்க்குறீங்க. ஆனா அந்த பெர்சன் யாருன்னு நீங்க சரியா பார்க்கல. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த காஃபிய கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஜிம்மின்க்கு தான் வந்து குடுக்குறீங்க. இப்ப ஜிம்மின்க்கு குடுத்துட்டு, இன்னொரு பெர்சன் உட்கார்ந்துருக்கா இல்லையா? அந்த பெர்சனுக்கு குடுக்கலான்னு குடுக்கும்போது தான், அந்த பெர்சன் வந்து யாருங்கிறதையும் நோட் பண்றீங்க. அப்படி நோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்குமே வந்து அப்படியே அவர பார்க்கும்போது பயங்கரமா ஷாக் ஆயிடுது. "ஹ ஹ ஹாங் ஹாங் நீயா?" அப்படிங்கிற மாரி தான் இப்ப நீங்களுமே வந்து இந்த ஹாங்க வந்து ஒரு மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாங் வேற யாரும் கிடையாது. ஹாங் உங்களோட லவ்வரு. ஜிம்மின கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஹாங்க தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் ரொம்ப சின்சியரா. இப்படி நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும்போது, ஒரு நாள் உங்களோட லவ் மேட்டர் உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அதனால உங்களோட அப்பாவுமே வந்து உங்கள பயங்கரமா திட்டி அடிச்சிருந்திருப்பாரு. இருந்தாலும் நீங்க ஹாங்க விட்டு குடுக்காம, நான் வாழ்ந்தா ஹாங்கோட தான் வாழ்வேன். இல்லைன்னா செத்துருவேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்களுமே வந்து உங்களோட அப்பாவ பிளாக்மெயில் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட அப்பா நீங்க பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, "நீ செத்தா சாகு" அப்படிங்கிற மாரி தான் வந்து உங்கள பார்த்து சொல்லியிருந்திருப்பாரு. அதுவும் இல்லாம அந்த ஸ்டவ் மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உங்கள காலேஜ் விட்டும் நிறுத்தியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களுமே ஹாங்க்கு எப்படியாவது உங்க வீட்ல நடக்கிறத சொல்லி புரிய வைக்கணும். நீங்க எப்படியாவது அவன கல்யாணம் பண்ணிக்கணும். அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து நீங்களுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களால ஹாங்க ரீச் பண்ணியிருந்திருக்கவே முடியாது. நீங்களுமே ஹாங்கோட ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலயாவது கால் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா ஒரு கால் கூட ஹாங் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாரு. இருந்தாலும் நீங்க உங்களோட நம்பிக்கைய விடாம, அவன எப்படியாவது ரீச் பண்ணணுங்கிற மாரி தான் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அந்த டைம்ல தான் உங்களோட அப்பா வந்து உங்ககிட்ட, "நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஹாங் உனக்கு கிடைக்க மாட்டான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப நீங்களும் அத கேட்டுட்டு, "ஏன்? என்னாச்சு? என்ன பண்ணீங்க அவன? அவன கொன்னுட்டீங்களா? ஏன் ஏன் அவனால என்ன ரீச் பண்ண முடியல? நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி தான் நீங்களுமே வந்து உங்க அப்பா கிட்ட பதறிட்டு கேட்டுருப்பீங்க. உங்களோட அப்பாவுமே உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, "நான் ஹாங்குக்கு ஒரு பல்க்கான அமௌண்ட் குடுத்தேன். ஸோ அந்த அமௌண்ட்ட வாங்கிட்டு அவன் விட்டு அவன் உன்ன விட்டு போறேன்னு சொன்னான். ஸோ இப்ப அதே மாரி அவனுமே போயிட்டான்." அப்படிங்கிற மாரி வந்து உங்களோட அப்பா உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அப்பா சொன்னத நீங்க நம்பியிருந்திருக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் உங்களோட அப்பா வந்து, "நீ அவனுக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும், அவன் உனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். சொல்றது தான் உண்ம. அவன் அவனோட காதல பணத்துக்காக வித்துட்டான்." அப்படிங்கிற மாரி தான் உங்களோட அப்பாவுமே வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. நீங்களுமே அவனுக்கு ஹாங்க்கு வந்து நீங்க கால் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஹாங் வந்து கால் அட்டெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஸோ அந்த சமயத்துல தான் வந்து உங்களோட அப்பாவுமே வந்து ஜிம்மினோட அப்பா கிட்ட போயிட்டு, "என்னோட பொண்ணுக்கும், உன்னோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா" அப்படிங்கிற மாரி வந்து பேசியிருந்திருப்பாரு. அத கேட்டப்போ ஜிம்மினோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் உங்களோட அப்பா விடாம, "ஆ வயன் ஜிம்மின சின்ன வயசுலேருந்தே காதலிச்சுட்டு இருந்திருக்காடா. எனக்கே இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறேன்." அப்படிங்கிற மாரி ஒரு பொய்ய சொல்லி, ஜிம்மியோட அப்பாவையும் நம்ப வச்சு, உங்களையுமே வந்து ஜிம்மினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருப்பாரு. ஆனா நீங்க ஜிம்மின காதலிக்கலாம் இல்ல. நீங்க காதலிச்சது அந்த ஹாங்குங்கிற பையன தான். ஸ்டில் நீங்க அந்த மணமேடைக்கு போற வரைக்குமே கூட, நீங்க ஹாங்க்கு கடைசி நம்பிக்கை இருக்கிற வரைக்குமே கால் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனா அப்ப கூட ஹாங் உங்களோட கால அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. ரிங் போகும். ஆனா வந்து கால் அட்டெண்ட் பண்ணல. அப்படிதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நீங்களும் வந்து ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட அப்பா வந்து சொல்லியிருந்திருப்பா இல்லையா? "அவன் வந்து பணத்துக்காக அவனோட காதல வித்துட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா இல்லையா? அப்ப அப்பதான் வந்து நீங்களுமே அத புரிஞ்சுகிட்டு, அத நம்பி இருந்திருப்பீங்க. அப்படி நம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்களுமே வந்து ஜிம்மின கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கல்யாணத்துல கூட நீங்க ஒரு மாரி சோகமா இருந்திருப்பீங்க இல்லையா? அது இந்த ரீசனால தான். இப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் ஹாங்குங்கிற ஒருத்தன் உங்கள நம்ப வச்சு
ஏமாத்திட்டான். ஒரு வேள நீங்க அவனுக்கு அத்தன வாட்டி கால் பண்ணப்போ, அதுல ஒரு வாட்டி மட்டும் அவன் அந்த கால் அட்டெண்ட் பண்ணியிருந்தான்னா, நீங்க அந்த ஜிம்மின கல்யாணம் பண்ணியிருந்திருக்க தேவையில்ல. இவ்வளோ தூரம் உங்களுக்கு கஷ்டமும் வந்திருக்காது. ஸோ, அதெல்லாமே நெனச்சு பார்த்துட்டு, இப்ப நீங்களுமே அந்த ஹாங்க ஒரு மாரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஹாங்குக்குமே உங்கள பார்க்கும்போது ஷாக்கா தான் இருந்திருக்கும். பிகாஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா, உங்களோட லவ் மேட்டர் உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்களும் ஹாங்க தான் எனக்கு வேணும். இல்லைன்னா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சூசைட் பண்ணிப்பேன் இந்த மாரி பிளாக்மெயில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படி பிடிவாதம் பிடிக்கிறத உங்களோட அப்பாவுமே பார்த்துட்டு, இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஹாங்க கூப்பிட்டு பேசியிருந்திருப்பாரு. அண்ட் ஹாங்குமே உங்கள எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாரி தான் கேட்டிருந்திருப்பா. இருந்தாலும் உங்களோட அப்பா அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, ஹாங்கு கிட்ட, "இங்க பாரு ஹாங், என்னோட பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆடம்பரமா வளர்ந்தவ. அவனால ஒரு நாள் ராத்திரி கூட ஏசி இல்லாம தூங்க முடியாது. நான் அந்த அளவுக்கு அவளுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி அவ சொகுசா வளர்ந்த அந்த இடத்துலருந்து இப்போ நீ இருக்கிற இடத்துக்கு வந்தானா, கண்டிப்பா அவனால சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்க முடியாது. அதுக்காக நான் உன்ன அவள விட்டுட்டு போ அப்படின்னுலாம் சொல்லல. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்னன்னா, நான் உனக்கு ஒரு 6 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ உன்னோட லைஃப்ல நீ செட்டில் ஆயிருக்கணும். அதுவும் இல்லாம ஒயன நீ நல்லபடியா பார்த்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு குடுக்கணும். அப்படி மட்டும் நீ அந்த 6 மாசத்துக்குள்ள எனக்கு குடுத்துட்டேன்னா, நானே உன்ன என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சத்தியம். அப்படிங்கிற மாரிலாம் வந்து உங்க அப்பா வந்து அவர்கிட்ட சொல்லித்திருப்பாரு ஹாங்கிட்ட. அதனால ஹாங்குமே வந்து 6 மாசத்துக்குள்ள எப்படி நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆக முடியும்? அப்படிங்கிற மாரி தான் வந்து யோசிச்சிருந்திருப்பாரு. மறுபடியும் மறுபடியுமே உங்களோட அப்பா, "இங்க பாரு ஹாங், உனக்கு அப்பா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம உன்னோட அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்ல. மெடிக்கல் விஷயத்துல நெறைய பணம் தேவைப்படுதுல்ல. ஸோ, அதனால தான் சொல்றேன். நான் உனக்கு ஒரு 6 மாசம் டைம் குடுக்குறேன். அந்த 6 மாசத்துக்குள்ள நீ எங்க அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் நீ ஒயன நல்லபடியா பார்த்துக்கிற மாரி ஒரு சொந்தமா வீடோ, காரோ இப்படி எல்லாமே உனக்கு சொந்தமா இருக்கிற மாரி நீ வச்சிருக்கணும்." அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்றேன். அப்படிங்கிற மாரி பேசி, இப்ப அந்த ஹாங்குமே வந்து ஒரு மாரி மண்டைய கழுவி இருந்திருப்பாரு. இதனால ஹாங்குமே வந்து உங்கள விட்டு குடுக்க மனசு இல்லாதனால, அவருமே வந்து, "சரிங்க அங்கிள். நான் நீங்க குடுக்குற அந்த 6 மாசத்துக்குள்ளேயே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா, நீங்க உங்களோட பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி குடுங்க." அப்படிங்கிற மாரி ஹாங்குமே சொல்லிட்டு, உங்களோட அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸும் வாங்குறான். அதாவது அந்த ஹாங்குக்கு தான் உங்கள கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி, உங்களோட அப்பாவே வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, நான் சொன்ன டைம்க்குள்ள நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னா, நான் கண்டிப்பா என்னோட தலைமையிலேயே என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து அவருமே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அந்த ப்ராமிஸ் கூட ஒரு கண்டிஷனும் போட்டிருந்திருப்பாரு. அந்த கண்டிஷன் என்னன்னா, அவன் உங்கள விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த 6 மாசமும், அவன் உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்கள பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் வந்து கண்டிஷன் போட்டுருப்பாரு. அப்படி எதுக்காக ஒரு கண்டிஷன் போட்டாருன்னா, ஒருவேளை நீங்க வந்து இப்போ கால் பண்ணி, "எங்க வீட்ல இந்த மாரிலாம் பண்றாங்க. வா நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து கண்டிப்பா சொல்லுவீங்க. அதனால தான் உங்களோட அப்பா ஆங்கி கிட்ட, "என்னோட பொண்ணு கால் பண்ணாலோ, இல்ல உன்ன நேர்ல வந்து மீட் பண்ணணும்னு நெனைச்சாலோ, நீ அவள மீட் பண்ணவும் கூடாது, அவகிட்ட பேசவும் கூடாது. இப்டி நீ அவள பார்த்து பேசினேன்னா, கண்டிப்பா அவ உன் மனச மாத்திடுவா. அதுவும் இல்லாம நான் இப்போ பண்றது எல்லாமே அவளோட நல்லதுக்காக தான். அதனால அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு புரியாது. நீ ஒரு 6 மாசம் கழிச்சு வா. அதுக்கப்புறம் நான் என்னோட பொண்ண வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன். அண்ட் நானுமே வந்து ஒயின் கிட்ட அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் நீங்க 2 பேருமே ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா, நானே வந்து உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி தான் உங்களோட அப்பா வந்து அவங்களோட மண்டைய கழுவி அவன வந்து உங்ககிட்ட இருந்து அப்படியே பிரிச்சு வச்சிருந்திருப்பாரு. இப்ப முழுக்க முழுக்க காரணம் உங்களோட அப்பா தான். உங்களோட அப்பாவோட மாஸ்டர் பிளான்னால தான் உங்களோட வாழ்க்கையே வந்து நாசமாயிருச்சு. உங்களோட அப்பாவுக்கு என்னன்னா, நீங்க ஹாங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுவும் இல்லாம ஹாங் வந்து ஒரு புவர் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவன். அவனுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மா மட்டும் தான். அம்மாவும் ஒரு நோயாளி. இப்ப நீங்க படிக்கிற காலேஜ்ல கூட அவன் ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறான். அப்படி ஒரு நிலைமையில இருக்க அவனுக்கு பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கிற நீங்க, அவனுக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாரி தான் உங்களோட அப்பாவுமே திங்க் பண்ணிட்டு, வேலைத்தனத்த பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாமே உங்களுக்குமே தெரியாது. ஹாங்கு கிட்ட வந்து உங்களோட அப்பா பேசியிருந்ததுமே உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட வந்து உங்களோட அப்பா பேசினது எதுவுமே வந்து ஹாங்குக்கு தெரியாது. இப்ப நீங்க 2 பேருமே வந்து ஒரு மாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கீங்க இப்போ. ஹாங்குமே வந்து
ஒரு 6 மாசம் சொன்ன மாரி கழிச்சு திரும்பி வந்திருப்பான். அப்படி அவன் திரும்பி வரும்போது, உங்களோட அப்பா என்ன சொன்னாரோ, அதே மாரி தான் இப்ப திரும்பி வந்திருக்கான். இப்போ ஹாங் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். அதுவும் இல்லாம இப்போ அவன் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டுருக்கான். அதனாலேயே உங்களோட அப்பா சொன்ன மாரி, அந்த 6 மாசம் கழிச்சு, உங்களோட வீட்டுக்கு தான் வந்து உங்களோட அப்பா கிட்ட வந்து, நீங்க சொன்ன மாரியே நான் 6 மாசத்துக்குள்ள இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். நீங்க அன்னைக்கு சொன்ன மாரி, "வேணா எனக்கு கல்யாணம் பண்ணி குடுங்க" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருந்திருப்பாரு ஹாங்கும். ஆனா அதுக்கு உங்களோட அப்பா, "என்ன என்ன மன்னிச்சிடு தம்பி. நான் அன்னைக்கு உன்கிட்ட அந்த மாரி பேசிட்டு வந்ததுக்கப்புறமா, நான் வயன்கிட்ட இத பத்தி எடுத்து சொன்னேன். ஸோ வயனுமே அத கேட்டு ஒரு மாரி கொஞ்ச நாள் டிப்ரஷன்ல இருந்த மாரி தான் இருந்தா. அதுக்கப்புறம் வயன் என்ன நினைச்சான்னு தெரியல. அவ கூட சின்ன வயசுலேருந்து பழகுன ஒரு பையன லவ் பண்றேன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து நின்னா. ஸோ நாங்களுமே உன்ன பத்தி அவகிட்ட கேட்டோம். ஆனா அதுக்கு அவன் தான் என்ன கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டான்ல. அதுக்கப்புறம் நான் அவனே நினைச்சுட்டு ஏன் இருக்கணும்? அவன் 6 மாசத்துல திரும்பி வரானோ வரலையோ, அவனுக்காகலாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ அப்ப காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அப்படிங்கிற மாரி உங்களோட அப்பாவுமே வந்து ஹாங் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு இத கேட்கும்போது ஹாங்க்குமே வந்து ஷாக்கா தான் இருந்திருக்கும். பிகாஸ் நீங்க வந்து ஹாங்க எந்த அளவுக்கு காதலிச்சீங்க அப்படிங்கிறது வந்து ஹாங்க்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து ஹாங்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு அத நம்பல. "இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. ஒயின் எங்க? ஒயின கூப்பிடுங்க. நானே அவகிட்ட கேட்குறேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து அவருமே வந்து நம்பாம பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனா உங்களோட அப்பா தான் அத இதுன்னு சொல்லி ஹாங்க வந்து அப்படியே ஒரு மாரி நம்ப வச்சிருந்திருப்பாரு. அதுவும் இல்லாம நீங்க அந்த கல்யாணத்தன்னைக்கு அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபோட்டோவையும் வந்து அவர் காட்டியிருந்திருப்பாரு. அதாவது நீங்க ஜிம்மின் கூட இருந்த மாரி இந்த ஃபோட்டோல காட்டல. நீங்க வெட்டிங் ட்ரெஸ் போட்டு தனியா ஒரு செப்பரேட்டா ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபோட்டோ தான் வந்து அவர் காட்டியிருந்திருக்காரு. அது நீங்களும் உங்களோட அப்பா, அம்மா நீங்க 3 பேரும் இருக்கிற மாரி, நீங்க வெட்டிங் ட்ரெஸ் போட்டுருக்க மாரி. அந்த மாரி ஒரு ஃபோட்டோ தான் வந்து உங்களோட அப்பாவுமே வந்து ஹாங்க்கு காட்டி, நிஜமாலுமே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீ இனிமே அவள பழி வாங்குறேன்னு நெனச்சு, அவள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அப்படிங்கிற மாரி ஒரு ஆக்டிங்க போட்டு ஹாங்கையுமே நம்ப வச்சு, ஹாங் கிட்டயுமே உங்கள கெட்டவளாக்கி இருந்திருப்பாரு. இப்ப ஹாங்க பொறுத்தவரைக்கும், நீங்க அவன ஏமாத்திட்டு போன ஒரு துரோகி. அவ்வளோதான். இப்ப அவனுமே வந்து உங்கள ஒரு கேவலமான ஒருத்தியா தான் வந்து நெனைக்கிறாரு. நீங்களுமே வந்து ஹாங்க வந்து ஒரு கேவலமான ஒருத்தனா தான் நெனைக்கிறீங்க. ஸோ இப்படியே நீங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாரி ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கும்போது, ஜிம்மின்மே அத நோட் பண்ணிருப்பாரு. இப்ப அவருமே நோட் பண்ணிட்டு, "ஹாங் என்னாச்சு உனக்கு? எவ்ரிதிங் இஸ் ஓகே?" அப்படிங்கிற மாரி ஹாங் கிட்ட கேட்டிருப்பாரு. இப்போ ஹாங்கு ஜிமின் கேட்டதுக்கு அப்புறம் தான், ஒரு மாரி இப்போ அவருமே வந்து சுயநலவுக்கு வராரு. இவ்வளோ மணி நேரம் நான் ஹாங்க பத்தி உங்ககிட்ட சொன்னதும், உங்கள பத்தி ஹாங்க கிட்ட சொன்னதும், ஒரு மாரி ஃப்ளாஷ்பேக்ல நெனச்சு பார்க்குற மாரி தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதான் இப்ப ஜிமின் வந்து ஹாங்க கூப்பிட்டதும், இப்ப ஹாங்குமே வந்து சுயநலவுக்கு வர மாரி வந்துட்டு, "ஆ, ஆ ஒண்ணும் இல்ல ஜிமின். எவ்ரிதிங் இஸ் ஃபைன்." அப்படிங்கிற மாரி சொல்லி அவருமே அத சமாளிச்சிருப்பாரு. இப்ப ஹாங்குக்கும் உங்கள பிடிக்காது. உங்களுக்குமே ஹாங்க பிடிக்கல. இப்ப நீங்க 2 பேருமே பாஸ்ட்ல ஒரு நல்ல சாரி லவ்வர்ஸா தான் இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, பாசமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட அப்பா பண்ண ஒரு வேல, இப்ப உங்க 2 பேத்தையுமே அப்படியே ஒரு மாரி தப்பா நினைக்க ஆரம்பிச்சுருச்சு. அதுவும் இல்லாம அந்த ஹாங் வந்து இனிமே எங்களோட ஆஃபீஸ்ல தான் வந்து ஒர்க் பண்ண போறாரு. இப்ப இனிமே நீங்க, ஜிம்மின், ஹாங் உங்க 3 பேத்துக்குள்ள தான் இப்போ ஒரு பயங்கரமான போட்டியே போப்போது. இப்போ இனிமே தான் நீங்க 3 பேத்துக்கும் யார் என்ன தப்பு செஞ்சீங்க? யாரு தேவையில்லாத பழிக்கு ஆளானீங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ வைப்போம். ஸோ நானும் இதோட இந்த ஒன் ஷாட் அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல இந்த ஒன் ஷாட் நான் லாஸ்ட்டா அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கேட்டு பார்த்துட்டு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஹாங்குக்கும் உங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்படி போகும்போது தான் வந்து ஹாங் வந்து எந்த தப்பும் பண்ணல. அதே மாரி ஹாங்க்குமே வந்து நீங்க எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி புரிய வரும். எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்களோட அப்பா தான் அப்படிங்கிறதும் தெரிய வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஜிம்மின். ஜிம்மினுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு நான் நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். அதுவும் இல்லாம ஜிம்மின் நெக்ஸ்ட் பார்ட்ல தான் உங்கள வந்து புரிஞ்சுப்பாரு. ஸோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் என்னால ரெகுலரா தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஒர்க்ல இருக்கேன். ஒன் டே விட்டு ஒன் டே தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன்னா, திரும்பவும் நான் நாளைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் தான் வந்து நான்
போஸ்ட் போடுவேன். நான் தான் வந்து உங்களுக்கு ஏதோ வீடியோ ரொம்ப லேட்டா வர மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ என்னமோ தெரியல. பட் எனக்கு என்னமோ நான் கரெக்ட்டா தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து கரெக்ட்டா தான் இருக்கிற மாரி இருக்கு. ஸோ ஓகே. நீங்களும் வந்து இந்த ஒன் ஷாட் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட் கேவலமா இருந்ததுக்கு சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே அந்த மாரிலாம் தப்பு நடக்காது. இனிமே வீடியோ எவ்வளோ டிலே ஆனாலும் சரி, ஒரு நல்லா கிக்கா இருக்கக்கூடிய ஸ்டோரி தான் இனிமே நான் அப்லோட் பண்ண போறேன். இது எவ்வளோ டேஸா இருந்தாலும் பரவால்ல. இனிமே ஒரு கேவலமான வந்து வீடியோவ அப்லோட் பண்ணி, உங்ககிட்ட நான் திட்டு வாங்க தயாரா இல்ல. ஸோ இந்த சூனப்பா நான் திருந்திட்டான். இதுக்கப்புறம் இந்த மாரி எந்த ஒரு தப்பும் நடக்காது. ஓகேவா? சரி ஓகே ஆர்மி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிடி. டாடா! பை பாய்.